என்பர்களே, இதுவரைக்கும் யூடியூப்பில் அதிகமாக கஷ்டப்பட்டவர்களுடைய எண்ணிக்கைகளை அதிகமாக சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களாக தான் இருக்கும். மருத்துவ ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், குடும்ப ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், பண ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும், இந்த கடகராசிக்காரர் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அதிகமாக பார்த்தவங்க. உலகத்தில் ரொம்பவும் நல்ல மனசு கொண்டவர்கள் யார் தெரியுமா? யாரையுமே, அதாவது எல்லாரையுமே கவனிக்கும், குடும்பத்திற்காக தங்களையே மறந்து வாழ்கிறவங்க அவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க. எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஆனால் குடும்பத்துக்காக மட்டுமே தன்னை அர்ப்பணித்து வாழக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர். ஆனால் இந்த கடகராசிக்காரரை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தோடு அவ்வளோவா செட்டில் ஆகி சேர்ந்து இருக்கிறதில்ல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசியினுடைய கட்ட அமைப்புகள் அப்படி. இந்த ராசியில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல மனசுக்காரனாக தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் அதிகமாக கஷ்டப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த கடகராசி அப்படிங்கிறது கஷ்டப்பட்ட ராசின்னு கூட பேர் வச்சுருந்துலாமே தவிர இந்த ராசிக்கு அவ்வளோ மேட்சாக போகுது. என்ன சார் சிரிக்கிறீங்கன்னா, நான் சிரித்து சொல்லுங்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எப்படி தெரியுமா வந்தது? இவங்களாலேயே தான் இவங்களுக்கு கஷ்டங்கள் உண்டாயிக்குது. அதற்கு காலம் தான் எங்களை அந்த மாதிரி கொண்டு போய் விட்டது. அது கடவுள் மேலே தான் சொல்லணும். ஆனால் இந்த ராசிக்காரன் மாதிரி கஷ்டப்படணும் கிடையாது, இந்த ராசிக்காரன் மாதிரி ஒவ்வொரு கமெண்ட்லேயும் திட்டணும்னு கிடையாது. எந்த வீடியோ வேணாலும் போட்டு பாருங்கள். இந்த கடகராசிக்காரன் மட்டும் யூடியூப்பில் சொன்னதையும் மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க, யூடியூப்பில் சொன்னது எதையுமே ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இந்த ராசிக்காரர்கள் நல்ல மனசு காரணமாகவே இவங்க அதிக கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த ராசிக்காரர்களுக்கு அடுத்து என்ன உண்மையான குணாதிசயங்கள் இருக்க போகுது, வாழ்க்கையில் போராட்டங்கள் என்னெல்லாம் சந்தித்தாங்க, இனி என்னெல்லாம் சந்திக்க போகிறாங்க, என்ன அதிர்ஷ்டம் இருக்க போது, எப்போ அதிர்ஷ்டம் தொடங்க போகுது, அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போது, 2026க்கு பிறகு வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, முழுமையாக தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடிப்படை தகவல்களை நான் மெயினாக சொல்லிடுறேன். கடகராசி அப்படிங்கிறது சந்திரனுடைய ராசி. தாய் உங்ககிட்ட கொஞ்சம் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. தாய் உங்ககிட்ட எப்பவுமே கொஞ்சம் இதாக தான் இருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா தாய் தான் உங்களுக்கு நெருக்கமான நண்பராகவும் இருப்பாங்க. அதாவது சந்திரனுடைய அதிபதி கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்மை நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கடகங்கிறது நீர் ராசி. அடையாளம் என்ன? நண்டு. ஸோ நண்டு எங்கே இருக்கும்? கொஞ்சம் நீர் சார்ந்து இருக்கும். ஸோ அதனால் நண்டை மெயினாக சொல்லுவாங்க. வாழ்க்கையோட முக்கியமான மந்திரம் என்ன தெரியுமா? குடும்பம் தான் உங்கள் உலகம். குடும்பத்துக்கு சண்டை போட்டாலும் திரும்பி அந்த குடும்பத்தை நோக்கியே தான் நீங்கள் மூவ் ஆவீங்க. சண்டை சச்சரவுகளை விரும்ப மாட்டீங்க, குடும்பத்தோடு சேர்ந்துருக்குன்னு தான் நினைப்பீங்க. தேவையில்லாத சண்டையெல்லாம் போடுவீங்க, ஆனால் குடும்பத்தில் சண்டை போட மாட்டீங்க. கடகராசியோட குணாதிசயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல பண்புகள் மிக்க ராசி இந்த கடகராசி. மிகவும் மென்மையான மனசு இருக்கிற ராசி இந்த கடகராசி. இந்த ராசிக்காரங்க எளிதில் காயப்படுவாங்க, பிறரோட துயரத்தை உணர்வாங்க, உதவ விரும்புவாங்க. ஆனால் எம்பத்தி லெவல் ரொம்ப அதிகம். ஸோ மற்றவங்களுக்காகவே பார்த்து தான் நீங்கள் நிறையா விஷயத்தில் மாட்டிட்டு முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்திற்கான பாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு அம்மா, குடும்பம், உறவுகள் இதுதான் வாழ்க்கை. இவங்க குடும்பத்திற்காக எல்லா தியாகமும் செய்வாங்க. ஸோ குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய நபர்களில் இவங்களும் ஒருத்தர். பாதுகாப்பு மனப்பான்மை அப்படின்னா இந்த ராசிக்காரர்கள் குடும்பத்தை காக்கக்கூடிய நபர்கள், நண்பர்களை காப்பாற்றக்கூடிய நபர்கள், நேச்சுரல் ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. குடும்பத்துக்காகவே கடவுளால் பிறக்கப்பட்ட ஒரு பாதுகாவலனாகவே வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். இந்த ராசிக்காரர்கள் நினைவாற்றல் அதிகம் கொண்டவர்கள். நினைவாற்றல் அப்படின்னா என்ன? பழைய விஷயங்களை மறக்க மாட்டீங்க. அனுபவத்திலேருந்து கற்றுக்கிற ராசி இந்த ராசி. நிறைய உங்களுக்கு தெரியும், ஆனால் ஒருத்தன் சொன்னான்னா சரிப்பா அப்படின்னு கேட்டுட்டு மட்டும் தான் போவீங்க தவிர உள்ளுக்குள்ளே நிறைய பாயிண்ட்ஸ் வச்சுருப்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள். இந்த ராசிக்காரர்கள்ட்டே இறைவன் அதிகமாக விளையாடி பார்ப்பார். இந்த ராசிக்காரர்கள்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைகள் என்ன தெரியுமா? அதிக உணர்ச்சி. உங்களுக்கு மிகப்பெரிய குறையே இந்த எமோஷ்னலாக இருப்பது தான். ஸோ எளிதில் மனம் உடையும். உங்களுக்கெல்லாம் அதிகமாக யோசிப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரங்க எப்போவுமே எந்த விஷயத்துக்கு டக்குன்னு டவுன் ஆகாதீங்க, டக்குன்னு ஹைப் ஆகாதீங்க. ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. எமோஷ்னல் ஆகாதீங்க ஃபஸ்ட்டு. அதிகம் யோசிப்பாங்க, அதனால் அதிகமாக யோசிக்காதீங்க, தேவையில்லாதது அதெல்லாம். ஸோ தன்னம்பிக்கை குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஒரு சிலருக்கு. இந்த ராசிக்காரங்க தான் இது அதிகம். திறமை இருந்தும் சந்தேகம் உங்கள் மேலே, இது நம்மளால் பண்ண முடியுமா, இது செய்ய முடியுமா அப்படின்னு. ஸோ பயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருங்க. அதனால் வாய்ப்புகள் நிறையா தவற விட்டுருக்கீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். திறமை இருந்து உங்கள் மேலே சந்தேகம் அப்படிங்கிறது, இந்த போஸ்டிங்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா, இந்த அளவுக்கு நம்ம சம்பாதிப்போமா அப்படின்னு யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் அதை விட அதிகமாக நம்மளால் சம்பாதிக்க முடியுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தேகம் இருக்கலாம், உங்கள் மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. ஸோ அதை மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பயம் அதிகம். எது எடுத்தாலும் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகம், பயம் அதிகம். பயப்பட்டுகிட்டே இருங்க. எதுக்கு பயப்படணும்? தேவையில்லாமல் எதுக்கு பயப்படணும்? சமாளிச்சிக்கலாம், பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வேலையில் தான் இருப்பீங்க, அந்த வேலையை நினச்சி பயப்படுவீங்க. இப்போ நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. எல்லா நாளும் ரன் ஆகும், நாம் அதுக்கு தகுந்த மாதிரி வளர்ந்துட்டே இருப்போம். இந்த தொழில்னாலும் இதை விட அதிக லாபத்தோடு வேற ஒரு தொழில் நம்ம பண்ணுவோம். இப்படி தான் நம்ம திங்க் பண்ணி அதுதான் நடக்கும். ஸோ சந்தோஷமாக எல்லா விஷயத்தையும் செஞ்சோம் அப்படின்னா நன்மை நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் ஆரம்ப வாழ்க்கையில் உங்களுக்கு, அதாவது ஒரு 28 வயசு வரைக்கும் இந்த காலகட்டம் குடும்ப சுமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பண பிரச்சனை அதிகமாக இருக்கும், மன அழுத்தம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏர்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
உங்களுக்கு சிறு வயதிலிருந்தே குடும்ப பாரத்தை நீங்களாகவே சுமக்கக்கூடிய ஒரு தருணமாக சில காலங்கள் உங்களுக்கு அமையும். இது கடகராசிக்கே உண்டான ஒரு சாப நிலைன்னு சொல்லலாம், ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி உருவாக்கும் போதே நீங்கள் வந்து நிறைய விஷயத்த ப்ராக்டிக்கலாக கற்றுக்குறீங்க. அப்படி கற்றுக்கும் போது என்ன ஆகுது, வயசு ஆக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு குடும்பஸ்தன் ஆகுறீங்க. அந்த குடும்பஸ்தன் ஆகும்போது அது என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்களாக வந்து கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க. இந்த விஷயம் வருங்காலங்களுக்கு ஒவ்வொரு விஷயமா நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த ராசிக்காரர்கள் உறவுகளில் காயம் அடையக்கூடிய ராசிகள். உறவுகளால் காயம், உறவுகளில் காயம். காரணம் என்ன, கடகராசிக்காரர்கள் வந்து அதிகம் நம்புவாங்க, அதனால் அதிகம் காயப்படுவாங்க. அவ்வளோதான், ஒரே விஷயம் தான். நீங்கள் ஓவராக நம்பிக்கை வச்சு தான் அட்டி சப்புன்னு வாங்கியிருக்கீங்க. இவனை போய் நம்மனை சார் அப்படிம்பீங்க. இந்த ராசிக்காரங்க நிறைய இடத்துல கஷ்டமும் துரோகமும் சந்தித்தது தான் அதிகம். சரி சார், இதெல்லாம் ஓகே. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இதெல்லாம் 100% செட் ஆகுமா அப்படின்னு கேட்டால், இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் 60% தான் உங்களுக்கு செட் ஆகிருக்கும். காரணம் என்ன சார், நீங்கள் வந்து ராசியில் கடகம், அவ்வளோதான். 12 கோடி பேருக்கு மேலே இருக்கான் கடகராசிக்காரர் இந்தியாவில். ஸோ எல்லாத்துக்கும் பொருந்தமான பொருந்தாது. இப்போ ஒருத்தர் லாட்ரி டிக்கெட் அடித்தா எல்லாத்துக்கும் அடிக்கிறதான அடிக்கிறதில்ல. காரணம் என்ன, நீங்கள் ராசியில் மட்டும்தான் கடகம். உள்ள தசாபுத்தி வேறு, லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, நீங்கள் பிறந்த தேதி வேறு, பிறந்த நேரம் வேறு, உங்களோட பிரயாணிக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்கும். அதுவுமே உங்களோட பிரயாணிக்கூடிய ராசி தான் மெயின். உங்களோடு பிறந்தவர்களோ, உங்களுக்கு பிறந்தவர்களோ, உங்களுடைய தாய் தந்தையரோ, உங்களோடு பிரயாணிக்கக்கூடியவர்களோ, உங்களை திருமணம் செய்து கொண்டவர்களோ, அவங்களுடைய ராசிகள் எப்படி இருக்குது, அவங்களோட நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து முன்னேற்றி கொடுக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாதனால தான் உங்கள் ஜாதகத்தை மட்டும் பார்த்துட்டு அதில் சரியாக இருக்குன்னு சொல்லி ஜோதிடர்களையும் நீங்கள் திட்டுறீங்க. நிறைய பேர் திட்டுறீங்க. இப்போ நீங்கள் போங்க, உங்களுடைய ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் எடுத்துகிட்டு உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடரை பாருங்கள். இல்லை சார், ஒன்றும் அங்கே செட் ஆகலை, சரியான ஜோதிடர்னு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன். பிரபலமான ஜோதிடருடைய நம்பர், கிட்டத்தட்ட 200 ஜோதிடர்களுக்கு ஆசான் அவர். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொலிட்டிஷியன்ஸ்க்கும், ஒரு அரசியல் பிரமுகர்னு சொல்லலாம், சினிமா விஷயங்களில் நிறையா ஆட்களுக்கும் இவர் தான் வந்து ஜோதிடம் பார்த்துட்ருக்கார். மிகப்பெரிய ஒரு வெல் டேலண்டட் பர்சன். நீங்கள் 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்க்கலாம் அவர்கிட்ட. 5 லாங்குவேஜ் தெரியும், 5 லாங்குவேஜில் ஜோதிடம் பார்ப்பார். இதுவுமே நீங்கள் வந்து அப்பாயின்ட் பேசிஸில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். அதே போல் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, பேசணும் அப்படின்னாலும் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு போடலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் எதில் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னா, இந்த வசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேமாதிரி பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எடுக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து A to Z கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பர்சன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கால் பண்ணி நீங்கள் வந்து பேச தெரிஞ்சிக்கலாம். இதுவுமே நான் முன்னாடி சொல்கிறேன், ஒரு விவிஐபி ஜோதிடர் தான், அப்பாயின்மெண்ட் பேசிஸ் தான் பார்ப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு உறவுகளில் காயம் அப்படின்னு சொல்லியிருந்தில்ல, நம்பினா கெடுவீங்க, காயப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்பிக்கை இருக்குது, ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் சார் அப்படிம்பீங்க. ஆனால் அவங்க மேலேயே நீங்கள் வந்து நம்பிக்கை இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு தான் இருப்பீங்க. இவங்ககிட்ட ஏன்டா டென்ஷன்ரா அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பீங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு பொறுமைக்கான ஒரு காலகட்டமும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பணம் சிரமம் அப்படின்னா, இவர்கள் வந்து சம்பாதிப்பாங்க, ஆனால் சேமிக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குடும்ப செலவு. ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களை வந்து உள்ளே எடுத்துகிட்டே இருப்பாங்க. அது உங்களுக்கும் அதில் ஏதோ ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். இருந்தாலும் அது காரணம் வந்து நீங்கள் அப்படியே நார்மலாக விட்டுருப்பீங்க, சேவிங்ஸில் வச்சுருப்பீங்க. ஆனால் இந்த காரணத்துக்காக அப்படி பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து தோண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா வாய்ப்புள்ளது. ஆனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் யோசித்து தான் பண்ணணும். வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போலாம் திருப்பு முனை இருக்கும் அப்படின்னா, 29 வயதுக்கு பிறகு அதிர்ஷ்டம் உண்டு. அந்த அதிர்ஷ்டம் வந்து உடனே அடிச்சிருமான்னு கேட்டால் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நிதானித்து பொறுமையாக செயல்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாழ்க்கையிலுடைய ஸ்டேபிள் என்ன 2029க்கு பிறகு ஸ்டேபிள் வாழ்க்கை வந்து ஒரு நிலையாக வந்து உட்காரும். ஒரு சம்பளம் ஏதோ ஒரு மாதம் அது இதுன்னு மாறி வந்துடுது, ஒரு நிலையான ஒரு சம்பளம், பண வரவு அதிகரிப்பு, அந்த சம்பளம் அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகுது, மன அமைதி கிடைக்குது. குழம்பிட்டு இருந்த உங்களுக்கு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக சுற்றி இருந்தவங்களுக்கு ஒரு மன அமைதி உருவாகுது. அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். அதுக்கு பிறகு ஜாக்கிரதையாக இருக்கணுங்கள. எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரையும் உடனே நம்ப வேண்டாம். ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரையும் உடனே நம்பாதீங்க. ஃபஸ்ட்டு மன அழுத்தத்தை தவிர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. அதே போல் பண திட்டமிடலை கற்றுக்கணும். ஸோ பண திட்டமிடலை கற்றுக்கிறோம் அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி சார், இதெல்லாம் ஓகே. அடுத்த 12 நாட்களுக்கான பலன். இப்போ இதெல்லாம் வந்து காமனாகவே இப்போலாம் எங்களை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு சார். கடகராசிக்காரர் இப்போ கமெண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு லெஜண்ட் மாதிரி. இப்போலாம் கோவம் வர ஆரம்பிச்சது, யாராவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னால் கடகராசிக்காரர்கள் கோவம் வர ஆரம்பிச்சது. உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ரொம்ப நாள் நம்பி ஏமாந்துருக்கோம் சார் அப்படிம்பீங்க. இந்த ராசிக்காரர்கள் அடுத்த 12 நாட்கள் எப்படி இருக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேட்டுக்கோங்க. சிறிய வருமானம், பண விஷயத்தில் சிறிய வருமானம் உண்டு. பழைய பணம் திரும்ப கிடைக்கும். சிறிய வருமானம்னா எப்படி, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகும்.
பெரிய அவுட்புட்டான்னு கேட்டால் பெரிய அவுட்புட் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரிமெண்ட் ஆகும். சிறிய வருமானம் உண்டு. பழைய பணம் திரும்ப கிடைக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் கொடுத்து வச்சுருந்ததோ அல்லது ஏதாவது ஒரு வர வேண்டிய பாக்கி தொகையோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கை கிடைக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வேலை விஷயத்தில் நல்ல செய்தி உருவாகும். வேலையில் மாற்றத்துக்கான வாய்ப்பு மட்டும் உண்டு. அது அவுட்புட் வந்து உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உறவுகளில் குடும்பம் வந்து சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும். பழைய பிரச்சனை வந்து சரியாகும். ரொம்ப நாளாக ஒரு லேண்டு கொடுக்காம இருந்தாங்க சார், அந்த லேண்டு வாங்கணும் ஆசை, வாங்கிடலாம். கடனை அடைச்சிட்டே சீக்கிரம் சந்தோஷமாக இருக்க நினச்சோம். கடன் அடைக்கிறதுக்கான ஸ்டெப்பு தொடங்கி வச்சு கடன் மேலே அடைச்சிடலாம். உடல் நலத்தில் நல்ல கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் உண்டு, அதில் கவனமாக இருந்துட்டிங்க அப்படின்னா போதுமானது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. உடல் ஆரோக்கியம், பழைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க, அவ்வளோதான். நல்ல விஷயங்கள் தான், ஒன்றும் பிரச்சனைலாம் வராது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 2026 தமிழ் புத்தாண்டு பிறந்த பிறகு நிறைய பேருக்கு சில முக்கியமான காலகட்டம் எது அப்படின்னு கேட்டுட்ருப்பீங்க. 2026லேருந்து 2030 வரைக்கும் குரு ஆதரவு உங்களுக்கு உண்டு. வாழ்க்கை வந்து உயர்வு. குரு ஆதரவு இருக்குது அப்படின்னா வாழ்க்கை உயர்வு. இது வந்து நான் பொது பலனாக தான் சொல்கிறேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பொது பலன் கடகராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஒட்டுமொத்தம் 12 கோடி பேருக்கு சொல்லலாம். குரு உயர்வு, குரு ஆதரவு, வாழ்க்கை உங்களுக்கு உயர்வு, ஒரே பாயிண்டில் சொல்லலாம். எப்படி சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னு கேட்டால் உங்களோட ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதகத்தை பார்த்தா தான் உங்களுடைய மேனுவல் புக் என்ன, நீங்கள் உங்களை உருவாக்கும் போது உங்களுக்குன்னு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருப்பாங்க. இது இப்படி தான் பயன்படுத்தணும், இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கான அசசரிஸ் உங்களுக்கு என்ன, இது சார் இது காப்பரில் செஞ்சது, வெயில் தாங்கும் சார், இது கடகராசிக்காரர் கவலைகளை தாங்கிப்பார். அதே மாதிரி இது வந்து ஒரு மழையில் தாங்குகிற அளவுக்கு ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் சார், இது வந்து ஆயிலிய நட்சத்திரம், குடும்ப பிரச்சனை எல்லாத்தையுமே தாங்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பூச நட்சத்திரம், குடும்ப பிரச்சனைகள்லாம் தாங்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ராசிக்கு இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் மாதிரி உங்களுக்கு ஒரு ராசிக்கு இப்படி இருப்பாங்க, கட்டத்துக்கு இப்படி இருப்பாங்க, தசாபதிக்கு இப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குதுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து நடந்துகிட்ருப்பீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும். நிறைய பேருக்கு இப்போ ஆன்மீக ரீதியான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் எவ்வளோ மாற்றங்கள் ஏற்படுச்சு நீங்கள் இப்போ உங்களுக்கு தெரியாமலாம் கிடையாது, தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால் குரு ஆதரவு, வாழ்க்கை உயர்வு, இது வந்து காமனாக சொல்கிறேன். உங்களுக்கு செட் ஆகுமான்னு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். தொழிலில் சிறந்த துறைகள் வந்து மருத்துவம், கற்பித்தல், அரசு வேலை, உணவுத்துறை, ஹோட்டலு. 2026க்கு பிறகு தொழில் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. இந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சிறந்த துறைகளாக உங்களுக்கு இருக்கும். இன்னொரு டைம் கூட சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மருத்துவம், கற்பித்தல், அதாவது ஆசிரியர், அரசு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஸ்டெப் எடுங்கன்னா கன்ஃபார்ம் உண்டு. உணவுத்துறையில் இருக்கலாம், ஹோட்டலில் இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு தரும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உயர்கல்விக்கு வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக உண்டு. இந்த டைம் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறீங்க, இல்லை உயர்கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஸ்டெப் எடுக்கிறீங்க, இல்லை 12th முடிச்சுட்டு காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆகிறீங்க, இந்த மாதிரி எந்த விஷயங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் வாய்ப்புகள் 100% நன்மையை நோக்கிய உண்டு. ஸோ அதனால் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டே நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். இருந்தாலும் கொஞ்சம் நிதானமும் பொறுமையும் தேவை. இப்போ நான் சொல்கிறது பொது பலன்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுட்டு பாருங்கள். உங்களோட தனிப்படையான விஷயங்கள் வேறு மாதிரி வரலாம். தசாபுத்திகள், இப்போ நல்ல விஷயங்கள் கூட தசாபுத்திகள் ஒவ்வொன்றும் ஷேக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டெப் பார்க்கணும். திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள், சிறந்த காலம் 2026லேருந்து 2028க்குள்ளேயே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த டைமில் நீங்கள் வந்து இப்போ ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தா கூட இந்த டைமுக்குள்ளே நீங்கள் திருமணம் நடந்துருக்கும். உங்களுக்கு நல்ல துணை கிடைக்கும். கடகராசிக்காரெல்லாம் அற்புதமான துணை, நல்லா அப்படியே ரொம்ப உங்களை வந்து கையில் தூக்கி வச்சு பார்ப்பாங்க. அப்படி அந்தளவுக்கு உங்களை வந்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்குவாங்க. தலைமையில் தூக்கி வச்சு கவனிச்சுக்குவாங்க. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு துணை கிடைக்கக்கூடியது இந்த கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிளியர் பேப்பர், ஒயிட் பேப்பர் மாதிரி. அந்த ஒயிட் பேப்பரில் எழுதக்கூடிய ஆள் நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்க தான். அவங்க தான் வந்து உங்கள் ஒயிட் பேப்பரில் அழகாக கையெழுத்து கூட ஹார்ட் அண்ட் சிம்பிள் கூட அப்படியே அன்பு குறி கூட ஒரு ஹாப்பி ஸ்மைல் போட்டு விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து திருமணம் ஆன பிறகு தான் நீங்கள் வந்து சந்திப்பீங்க. சார் கடகராசிக்கார் திருமணம் ஆனவங்க பார்த்துருப்பீங்க, அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே சார் அப்படிம்பீங்க. பொறுமை, நிதானம். உங்களுக்கு தெரியாதுங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும். அவன் வந்ததுக்கப்புறம் தான்டா வளர்ந்து வந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க கூட இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு கடகராசியோடு இணையக்கூடிய ராசி பயங்கரமாக தூக்கி விடும். அது நிறைய பேர் தெரியறதில்ல. அதேமாதிரி குழந்தை பலன், குழந்தை யோகம் வந்து கண்டிப்பாக உறுதியாக உண்டுங்க. குழந்தை யோகம் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் சந்தோஷமாக இருக்க போகுது. குழந்தைக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. குழந்தைக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க. பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடின்னு இருக்கக்கூடிய கீழே ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை வணங்கிட்டு மேலே கூடிய பழனி முருகரை வணங்கிட்டு வாங்க. பழனியில் பாலதண்டாயுதபாணி வணங்கிட்டு வாங்க. குழந்தை வேலைப்பெருமனை வணங்கிட்டு மேலே வந்து பழனி பாலதண்டாயுதபாணியை வணங்கிட்டு வாங்க. மிகப்பெரிய யோகம் உண்டு. குழந்தை பேர் இல்லாதவங்க குழந்தை பேர் உண்டாகும். அதே போல் எப்போ ஃப்ரீ டைமாக இருக்கீங்களோ மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபட்டு வாங்க. குழந்தை பேர், திருமண விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு ஆப்டான கோயில். குழந்தை பேருக்கு மட்டும் அந்த கோயிலுக்கு மட்டும் பல லட்சம் பேர் வருவாங்க. அவ்வளோ ஒரு பவரான கோயில். கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. அதே போல் பண யோகம்,
வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டுங்க. சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய யோகம். 5000 10,000 சேமிப்பு நீங்கள் எடுத்து வைப்பீங்க. சார் 5000 10,000 எவ்வளோ பெரிய அமௌண்ட், அதை சாதாரணமாக சொல்லுங்கள். அந்த அளவுக்காவது உங்களோட பட்ஜெட்லேயே நான் சொல்கிறேன், மினிமமே அவ்வளோ வர ஆரம்பிச்சிடும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ லாபம் வரும் அந்த மாதிரி யோசிச்சுக்காங்க. அந்தளவு சேவிங்ஸ் வந்து அதிகப்படுத்த ஆரம்பிங்க. உடல் நலத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. மன அழுத்தத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வயிறு பிரச்சனையில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூக்க குறைவு இல்லாமல் நல்லா தூங்கி எழுந்திரிங்க. அது வந்து உங்களுக்கு மெயினான ஒரு விஷயமா சொல்கிறோம். இந்த ராசிக்காரர்கள் ஒரு 28 வயசு வரைக்கும் சிரமமாக இருக்கும் உங்களோட வாழ்க்கை. 29 45 வயசு வரைக்கும் வளர்ச்சியை நோக்கி போகும். 45+ உங்களுக்கு அமைதியான ஒரு நல்ல நிலை உண்டாகும். கவலைப்படாமல் நீங்கள் வந்துருக்கலாம். இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல்ல தியாகமாக இருக்கும். நீங்கள் பண்ணுறது எல்லாமே மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம் தியாகமாக இருக்கும். பின்னாடி தான் உங்களுக்கு வெற்றி உண்டு. கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் வெற்றி கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல மனசு எப்போதும் வெல்லும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்ல மனசுக்காரர் சார், நல்லதான் சார் நடக்கும். உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்கள் சார், உங்களுக்கு நல்லதாக நடக்கும். உங்களுக்கு ஜாதக ரீதியாக செக் பண்ண போனால் கீழே நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ராப்ளம் ஏதாவது சொல்லி சால்வ் பண்ணிக்கோங்க. அதே போல் இது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களோட கடகராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.